ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம். பகவத்கீதா ஸ்ரீ கீதா தியான ஸ்லோகம். கீதை படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த தியான ஸ்லோகத்தை சொல்லணும். தியான ஸ்லோகம் அவசியம் ஏன் சொல்கிறதுக்கு முன்னாடி a humble submission to all of you whoever wants to hear this audio. Go to your room, close your doors and windows, லைட்லாம் அணைச்சிருங்கோ, இந்த ஆடியோ ஆன் பண்ணுங்கோ, கண்ணை மூடிங்கோ, தியானத்துக்கு வந்துருங்கோ. எந்த காரியத்தை செய்கிறோமோ அதற்குரிய மனநிலையை வரவழைத்து கொண்டு அதன் பிறகு அந்த செயலில் ஈடுபடுவது சிறப்பான பலனை அளிக்கும். இதுதான் இந்த தியானம் ஸ்லோகம் சொல்லணுங்கிறது. தெய்வ பாடலான கீதையை படிக்கும் முன் நமது சிந்தனையை அவற்றுடன் இயல்புபடுத்த இந்த தியான ஸ்லோகங்கள் உதவுகின்றன. கீதை போன்ற சாஸ்திரங்களின் உண்மை பொருளை வெறும் புலமையால் உணர முடியாது. பணிவுடனும் ஒரு வழிபாட்டு உணர்வுடனும் அணுகும்போது மட்டுமே அதனை புரிந்து கொள்ள முடியும். அத்தகைய மனப்பான்மையை மனத்தில் கொள்வதற்காக இந்த ஸ்லோகங்கள் முதலில் ஓதப்பட்டிருக்கின்றன. கீதையை தந்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் மற்றும் தொகுத்த வியாசமுனிவர் ஆகிய இருவரையும் பணிவதுடன் கீதையையும் ஒரு தேவியாக கண்டு வணங்க வகை செய்கின்றன இந்த தியான ஸ்லோகங்கள் பார்க்கலாம். முதல் ஸ்லோகம். ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதாம் நாராயணேன ஸ்வயம் வியாசேன கிரதிதாம் புராணமுனினா மத்யே மகாபாரதம் அத்வைதாமிருதவர்ஷிணீம் பகவதீம் அஷ்டாதசாத்யாயினீம் ஆம்பத்வாம் அனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷினி. இதனுடைய மீனிங்: ஓம் பகவத்கீதை தாயே, நீ சாட்சாத் பகவான் கிருஷ்ணர், அதாவது நாராயணனால் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கப் பெற்றவள். புராண முனிவரான வியாசரால் மகாபாரதத்தில் அமைக்கப்பெற்றவள். அத்வைத அமுதத்தை பொழிபவள், பிறவிப்பிணியை போக்குபவள், 18 அத்தியாயங்களை உடையவள். பகவதி, உன்னை தியானிக்கிறேன். இப்போ ரெண்டாவது ஸ்லோகம். நமோஸ்துதே வியாச விஷால புத்தே புல்லார விந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரத தைலபூர்ணக பிரஜ்வாலிதோ ஞானமய பிரதீபக. மீனிங்: தெளிந்த புத்தி படைத்த வியாசமுனிவரே, மலர்ந்த தாமரை இதழ் போன்ற கண்களை உடையவரே, மகாபாரதம் என்னும் எண்ணெய் நிறைந்த ஞான தீபத்தை ஏற்றி வைத்த உமக்கு நமஸ்காரங்கள். இப்போ மூணாவது ஸ்லோகம். பிரபன்ன பாரிஜாதாய தோத்ரவேத்ரைக பாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமஹ. அதனுடைய மீனிங்: சரண் அடைந்தவர்களுக்கு கற்பக மரம் போன்றவரும், பசுவை ஓட்டுவதற்காக ஒரு கையில் சாட்டை உடைய பிரம்பை பிடித்தவரும், கீதை என்னும் அமுதத்தை கறந்தவரும், ஞானத்தை அடையாளமாக உடையவருமாகிய ஸ்ரீகிருஷ்ணருக்கு நமஸ்காரங்கள். நாலாவது ஸ்லோகம். சர்வோபனிஷதோ காவோ தோக்தா கோபாலநந்தனஹ பாத்தோ வத்சத் சுதீர் போக்தா துக்தம் கீதாமிருதம் மகது. மீனிங்: எல்லா உபனிஷதங்களும் பசுக்கள், ஸ்ரீகிருஷ்ணர் பால் கறப்பவர், அர்ஜுனன் பசுக்கன்று. நல்லறிவு படைத்தவர்கள் பாலை அருந்துபவர்கள் ஆவர்.
கீதை அமுதமுமே ஒப்பற்ற பால். 5வது ஸ்லோகம். வசுதேவ சுதம் தேவம் கம்ச சாணூர மர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். 5ஓட மீனிங்: வசுதேவரின் மகனும் கம்சனையும் சாணூரனையும் கொன்றவரும் தேவகிக்கு பரமானந்தத்தை கொடுப்பவரும் ஜகத்குருவும் தெய்வமும் ஆகிய ஸ்ரீகிருஷ்ணரை வணங்குகிறேன். 6வது ஸ்லோகம். பீஷ்மத்ரோண தட்டா ஜயத்ரதஜலா காந்தார நீலோத்பலா ஷல்யக்ராகவதி கிருபேண வகனி கர்ணேன வேலாகுலா அஸ்வத்தாம விகர்ணகோரமகரா துரியோதனாவர்த்தினி சோதீர்ணா கலு பாண்டவைரணநதி கைவர்த்தக கேசவக. 6வதோட அர்த்தம்: குருட்சேத்திர போர்க்களத்தில் நிகழ்ந்த போராகிய நதிக்கு பீஷ்மரும் துரோணரும் கரைகள், ஜெயத்ரதன் தண்ணீர், காந்தார மன்னன் நீலோத்பல மலர், சல்லியன் சுறாமீன், கிருபர் பிரவாகம், கர்ணன் பேர் அலைகள், அஸ்வத்தாமனும் விகர்ணனும் பயங்கரமான மகர மீன்கள், துரியோதனன் நீர்ச்சுழல். அந்த போர் நதி ஸ்ரீ கிருஷ்ணரை படகோட்டியாக கொண்டு பாண்டவர்களால் கடக்கப்பட்டது. 7வது ஸ்லோகம். பாராஷரிய வச்சஸ் சரோஜமமலம் கீதார்த்த கந்தோத்கடம் நானாக்கியானக கேசரம் ஹரிகதா சம்போதனா போதித்தம் லோகே ஷட்ஜன ஷட்பதைரகரக பேபீயமானம் முதா பூயாத் பூயாத் பாரத பங்கஜம் கலிமல பிரத்வம்சினஸ் ஸ்ரேயசே. 7ஓட அர்த்தம்: வியாசரின் வாக்கு என்னும் நீரில் உதித்ததும் பல கதைகளை மகரந்தமாக உடையதும் இறைமொழியால் மலர்ந்ததும் நல்லோராகிய தேன் வண்டுகளால் நாள்தோறும் ஆனந்தமாக மீண்டும் மீண்டும் அருந்தப்படுவதும் கீதையாகிய நறுமணத்தை உடையதும் குற்றமற்றதும் ஆகிய மகாபாரதம் என்னும் தாமரைப்பூ இந்த கலியுகத்தின் குற்றங்களை நீக்க விரும்புவனுக்கு நன்மை செய்யட்டும். 8வது ஸ்லோகம். மூக்கம் கரோத்தி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். 8க்கு அர்த்தம்: யாருடைய அருள் ஊமையை பேச வைக்கிறதோ, முடவனை மலை தாண்ட செய்கிறதோ, அந்த பரமானந்த மாதவனை நான் வணங்குகிறேன். அந்திம ஸ்லோகம். 9th ஸ்லோகம். ஸ்லோகம் படிக்கலாம். யம் பிரம்மா வருணேந்திர ருத்ர மருதः சுன்வந்தி திவ்யைஸ்தவைः வேதைः சாங்கபத க்ரமோபனிஷதைः காயந்தி யம் சாமகாः த்யானாவஸ்திதத்கதேன மனசா பஷ்யந்தி யம் யோகினோ யஸ்யாந்தம் ந விதுசுதா சுராசுரகணா தேவாய தஸ்மை நமः தேவாய தஸ்மை நமः தேவாய தஸ்மை நமः. இதனுடைய மீனிங்: பிரம்மா, வருணன், இந்திரன், ருத்திரன், மருத்தேவதைகள் போன்றோர் யாரை தெய்வீக துதிகளால் போற்றுகிறார்களோ, சாமகானம் செய்பவர்கள் யாரை அங்க பதிக்கிரம உபனிஷத்தங்களுடன் கூடிய வேதங்களால் பாடுகிறார்களோ, யோகிகள் ஞான நிலையில் மனத்தை யாரிடம் நிலைநிறுத்தி உணர்கிறார்களோ, தேவர் மற்றும் அசுரர் கூட்டங்கள் யாருடைய முடிவை அறிவதில்லையோ அந்த தெய்வத்திற்கு நமஸ்காரங்கள். தேவாதக உணர்மிளமக ராம் ராம்.